இவ எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி திருவோட ரூம்குள்ள போறா? சாதாரணமா போனா பரவாயில்ல, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. நல்ல வேலை, நம்ம நினைச்ச மாதிரியே தூங்கிட்டு தான் இருக்காரு. ஐயோ கடவுளே, இவர் கண் முழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு 4வது நாள். இந்த பூஜையை நான் குறை இல்லாம பண்ணிருக்கிறதா நம்புறேன். இதோட பலன் இவருக்கு முழுசா போய் சேரணும். எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்த இவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் என்னைக்கும் சுமங்கலியா இவரை நினைச்சுக்கிட்டே வாழணும். இவ என்ன பண்றா? திரு தூங்கிட்டு இருக்கான். இவ என்னடானா அவனுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரியே அவன் ரூம்குள்ள போய் என்னதான் நடக்குது? கடவுளே, இவர் கண் முழிச்சிடக்கூடாது. ஐயோ, இவங்க எப்ப இங்க வந்தாங்க? ஏண்டி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க. கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா? இங்க பாரு, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல. திருவோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் சொல்லுடி, என்ன பண்ணிட்டு இருந்த? நல்ல அமுக்கணி மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாக்குற? உன்னை பத்தி இங்க இருக்கவங்களுக்கு சரியா தெரியாம இருக்கலாம். ஆனா நீ வந்த நாள்ல இருந்து நான் கவனிச்சுட்டு தாண்டி இருக்கேன். நீ சாதாரண ஆள் இல்லடி. ஏய், இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? உனக்கு இப்ப யாரெல்லாம் பறிஞ்சு பேச வராங்கன்னு பாக்குறேன்டி. இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். கவிதா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும். ஏய் மகா, கவிதா இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? நல்ல வேலை, அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு யாரும் பார்க்கல. அப்படி பார்த்திருந்தீங்க இப்படி பேசி இருந்திருக்க மாட்டீங்க. இவள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு தான் அப்புறம் பேசிருப்பீங்க. மகா, நீ ஏன் பேசாம இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்ற மாதிரி காரியத்தை பண்ணிருந்தா இந்நேரம் வாய் கிழிய பேசியிருப்பா. பேச முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணதுனாலதான் அந்த மாதிரி வந்து நிக்கிறா.
அப்பா, இவ திருவோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? ஏய், இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எல்லாருக்கும் சொல்லு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியட்டும். நீ பண்ண விஷயத்த பார்த்ததும் என்னாலே என் கண்ணை நம்ப முடியல. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. எங்களை விட்ரி. உன் மேல ஸ்ரீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. நீ யாரு என்னன்னு கூட தெரியாம அவ வாழ போற வீட்ல உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கா. அப்படிப்பட்ட ஸ்ரீக்கு நீ உண்மையா இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இப்பதானே எனக்கு புரியுது. நீ காரடியா நோம்பு ஃபங்க்ஷன்ல எங்க குடும்ப விளக்க வேணும்னு தாண்டி ஏத்திருக்க. உன்னை அன்னைக்கே அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திருக்கணும். தப்பு பண்ணிட்டண்டி. இந்த வீட்டுல தான் நீ என்ன பண்ணாலும் உன்னை சப்பக்கட்டு கட்டி காப்பாத்துறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கியே. அந்த திமிர்ல தான் பண்ணியா? கவிதா, நீயும் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற, மகாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம யாரும் பார்க்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இந்த வீட்டு மருமக ஆகணும்னு நினைப்போட ஒரு காரியத்தை பண்ணா. தாத்தா, பாட்டி, அம்பிகா அம்மா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனா ஒரு பொண்டாட்டிக்காரி எப்படி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நெத்தியில பொட்டு வைப்பாலோ, அதே மாதிரி தூங்கிட்டு இருந்த நம்ம திருவோட நெத்தியில இவ குங்குமம் வச்சிட்டு இருந்தா. ஏய் மகா, கவிதா சொல்றதெல்லாம் உண்மையா? வேலைக்காரியா வந்த உனக்கு வீட்டுக்காரியா ஆகணும்னு ஆசை வந்துருச்சோ?